Hi friends, welcome to Kisam's Vlogs. இன்னைக்கு நம்ம நல்ல புரோட்டீன் ரிச் ஒரு டின்னர் சாப்பிடலாங்க. சூப்பரா டேஸ்டாவும் இருக்கணும். இதை சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட்டும் ஏறாது. ரொம்ப ஹெல்தியாவும் இருக்குன்னா விடுவோமா? அந்த மாதிரி ஒரு ரெசிபி தாங்க. அதுவும் ரெட் பீனும் எக்கையும் வச்சு பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் குழந்தைங்க முதற்கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு ரெட் பீனை நல்லா 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயம், ஒரு 8 பச்சை மிளகாய், கேப்சிகம் பார்த்தீங்கன்னா 3 கலருமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோசையும் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கார்னிஷ்காக நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ரெட் பீனை இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக ஒரு 6 முட்டை, ஒரு 6 பூண்டு பல்லையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ வாங்க, இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாடை எல்லாமே போகணும். எப்போவுமே பூண்டை வதக்கும் போது அது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பொருளை சேர்க்கணுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் மட்டும்தான் நல்லா வதங்கணும். மற்ற எல்லா பொருளுமே ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. இதுக்கு மட்டும் தான் நமக்கு டைம் ஆகும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாடை எல்லாம் போகணும். அதுக்காக நான் ஒரு 1/4 டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5-6 நிமிஷத்தில் இதோட பச்சை வாடை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற காய்கறி எல்லாமே சேர்க்கணுங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். முட்டைக்கோசு, கேரட்டு, அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம பெல் பெப்பர்ஸ், அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதாவது கேப்சிகம், சிகப்பு, மஞ்சள், பச்சை, இந்த 3மே நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும், ரொம்பவே டேஸ்ட் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்தது எதுவுமே ரொம்ப நேரம் வேகணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா இது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. யாராவது டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். வாய்க்கு ருசியாக சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா? நடுவில் கொஞ்சமாக நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். எதுக்கு அப்படின்னா முட்டையை நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம். நம்ம 6 முட்டை எடுத்திருக்கோம். இது நான் 4 பேருக்கான அளவு செய்கிறேங்க. நீங்கள் உங்களுடைய அளவுகளை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா முட்டையும் நான் உடச்சி ஊற்றிட்டேன். இதை நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, ஓரளவுக்கு வெந்திருக்கா? திரும்பவும் இதை மெதுவாக நீங்கள் திருப்பி விடுங்க. இதே மாதிரி நீங்கள் 2-3 டைம் மூடி வச்சு நீங்கள் வேக விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு முட்டை கம்ப்ளீட்டாக வேகும். நம்ம கேப்சிகம் எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா டேஸ்ட்டும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட பச்சை வாடை எல்லாத்தையுமே இந்த கேப்சிகம் நம்மளுக்கு அப்படியே அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. 3 கலருமே கிடைக்காட்டா கூட நீங்கள் நம்மளுடைய பச்சை குடமிளகாய் மட்டுமாவது சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், முட்டை நல்லா வெந்து பார்க்குறதுக்கு நல்லா பொரியல் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச ரெட் பீன், இதை நம்ம ராஜ்மான்னு சொல்லுவோம்.
கிட்னி பீன் கூட சொல்லுவோம் இல்லையா. இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு லஞ்சு பாக்ஸில் நீங்கள் ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரெட் பீன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.